நம்ம வீட்டு ஸ்பெஷல் சூப்பரான தமாக்கா பிரியாணி தான். அது என்ன தமாக்கா பிரியாணி தானே பார்க்குறீங்க? லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரியாணி குண்டால எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறினோன்னே இந்த புதினா பேஸ்ட்டை போட்டு இது நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா கொலகொலப்பாக வந்தோடனே இதில் கொஞ்சோன்னு மஞ்சாத்தூள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட போகிறேன். இந்த பிரியாணி மசாலாவை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரிக்குங்க. இப்போ மேக்னேட் பண்ண சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மேக்னேட் பண்ண சிக்கன், இந்த பிரியாணியோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேக்னேட் பண்ண சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கனில் இந்த மாதிரி தண்ணி வரும். ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஊற வச்சு பாஸ்மதி ரைஸையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலரி தட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துனா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படி சுட லெக் பீஸ் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்சா பை.